எக்ஸ்க்ளூசிவான தகவல், நமக்கு மட்டுமே கிடைச்ச தகவல், வேற யாருக்கும் கிடைக்காத தகவல். இந்த வாரம் வெளியேற போற நபர் யாருன்றது இந்த வீடியோல சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அந்த 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 வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு 4 பேர் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வெப்சைட்ல போட்டிருக்கு. அப்சரா, அரோரா, எஃப்ஜே, கெமி, இந்த 4 பேர் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி என்றால் இந்த 4 பேருக்கும் வெளியிருந்து சப்போர்ட் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கூட ஓட்டுகள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படையில் தான் நீங்க வந்து வெளியேற்றுவீங்க இல்லையா? சரி, ஓகே, ரைட். ஸோ கண்டென்ட் அடிப்படையில் பார்த்தா அப்சரா பெருசாக எந்த கண்டென்ட் கொடுக்கல. அரோரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஜே ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கான். கெமி பிசிக்கல் டாஸ்க் மட்டும், மற்றபடியாக வந்து என்ன எதிர்பார்க்கறது கெமிட்ட? டான்ஸு அப்படின்னு ஏதாவது வந்தால் பண்ணுவாங்க, டாஸ்க் ஆடுறாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க. பட் கெமி வந்து ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. எஃப்ஜே ஆதிரியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எஃப்ஜே வெளியே போவான். ஆதிரியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்களா? கண்டிப்பாக நினைப்பார்கள். முதல் வாரம் பூரா யாரை வச்சு ப்ரோமோ இருந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வீக் பூரா யாரை வச்சு ப்ரோமோ வந்துட்டு இருந்துச்சுன்றது ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசுதுன்னு நம்ம வேற சொல்லிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா? அதுக்கு இடையில அவங்களுக்கு எங்கிருந்து தோணுச்சுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு. நாசமா போயிட்டாங்க. ஸோ ஆதிரியை காப்பாற்ற வேண்டும் என்றால் எஃப்ஜேவை வெளியேற்றுவார்கள். துஷாரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அரோராவை வெளியேற்றுவாங்க. துஷார் வந்து பிசிக்கல் டாஸ்க்கு எல்லாத்துலேயும் செம்மையாக விளையாடுறாரு, தெரியும். அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை பார்க்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கம்மி. கமருதீன் வயசான டிக்கெட்டு இளமையாக காட்டுறாங்க, கேட்டால் வந்து 28 வயசு தான் ஆகுதுன்றாங்க. பொய். சவரி 40 வயசு இருக்கக்கூடிய ஆளை 36 வயசு தான் ஆகுதுன்றாங்க. பொய் சும்மாங்க. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களை இருப்பதற்காக துஷார் உள்ளே வைக்கப்படலாம். அப்படி என்றால் அரோரா வெளியேற்றப்படுவாரா? அரோரா வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் செய்தி வருகிறது. வருகிற செய்தி என்னவென்றால் அரோராவை இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அவங்களுக்கு அந்த கண்டென்ட் டெலிவரி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு டீம் நினைக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மேபி ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இல்லை என்னவா இருக்கட்டும், பட் ஆனால் அதை டெலிவர் பண்ணணும்ல, மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்ல, அந்த அந்த பொட்டன்ஷியல் இல்லையோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு மேபி இந்த ஒரு வாரம் அப்படின்றத அவங்க கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்சரா, அரோரா, எஃப்ஜே இந்த 3 பேருடைய இது வந்து ஒரே லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கெமியை வெளியேற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ இந்த 3 பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்சரா அண்ட் அரோரா இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு வந்து ரீட்டைன் பண்ணப்படலாம். ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க்லேருந்து எல்லாமே நல்லா விளையாடுறாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் இந்த டிஸ்கஷன் பாயிண்டே வருது அப்படின்னா, ஒரே மாதிரியான ஓட்டுகள் 4 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வெப்சைட் காட்டுச்சுன்னா அந்த 4 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய நீதி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் அப்சரா அல்லது அரோரா எலிமினேட் பண்ணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்சராவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அரோராவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இல்லை, அரோராவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கலாம். பட் அப்சரா வந்து இந்த தேவையில்லாத கண்டென்ட்டுகள் கொடுக்கல. ப்ளஸ் டீமுக்கு இந்த 18+ அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கருத்துக்கள் வந்திருக்கிறதாகவும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக டீம் எஃபர்ட் போடுறதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த வாரம் அரோரா எவிக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளதாகவே கருதப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த செகண்டில் வேணாலும் இது மாறலாம். ஏன் அப்படி என்றால் இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க உட்காந்து, ஒரு 4 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கா, சரி யாரை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிஸ்கஷனில் எது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது தெரியல. உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல அரோரா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.